ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நானும் சூப்பராக இருக்கேன். எஸ், இன்றைக்கி வந்து ஒரு நியூ ஸ்நாக்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலி இது நியூ இல்லை, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து நல்லா உடச்சி கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கூடயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெல்லம் நல்லா கொதிச்சா தான் அந்த சிரப் வந்து ரெடி ஆகும். ஸோ அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அரிசி மாவு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது கூடயே கொஞ்சம் பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிப்பருப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் அண்ட் தென் நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் கொழுக்கட்டைக்கு. ஸோ நான் வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எஸ், ஸோ ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அரோமா வருது. ஓகே, எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லோரும். அரிசி மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சிரப்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, வெல்லமோட சிரப்பு. ஸோ இனி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா ஒரு திக்காக வந்து ஒரு கேரமல் மாதிரி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அது ரெடி ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். வெல்லம் ரெடி ஆனோன்னா அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் டஸ்ட்டு அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். எப்போவுமே இந்த மாதிரி வெல்லத்துலலாம் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கும், கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது தான் நமக்கும் சேஃப்டி. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம். எஸ், ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூசியெல்லாம் இருந்தது. ஸோ இந்த அரிசி மாவு வந்து ஒரு பெரிய வெசலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த சிரப் ஆட் பண்ணி பிசைறதுக்கு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாவே ரம்ஜான் டைம்ஸில் நோம்பு திறந்தோடனே வந்து ஆயில் ஃபுட்ஸ் தான் அதிகமாக வந்து சாப்பிடுவோம். ஸோ அது நம்ம ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப கெட்டது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து நோ ஆயில் ஃபுட்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டீமில் தான் வந்து பாயில் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி பண்ணியிருந்த மோமோஸ் ரெசிபி கூட நான் வந்து ஸ்டீமில் தான் பாயில் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நம்ம எந்த ஆயிலும் ஆட் பண்ணலை. எஸ், ஸோ எனக்குமே வந்து இந்த ரம்ஜானுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக அப்லோட் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் அண்ட் வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அது வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை. அந்த சூட்லேயே கொழுக்கட்டை பிடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா எனக்கான மாதிரி உங்களுக்கு ஆயிரும். ஸோ குட்டி குட்டியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கொழுக்கட்டையை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே 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 ஓகே. எப்படியோ எல்லா கொழுக்கட்டையும் வந்துமே சூப்பராக வந்து பிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிட போகிறோம். ஷாஸாம் தூங்கி எழுந்துச்சி வந்துட்டார். ஸோ கொழுக்கட்டையை வந்து ஸ்டீம் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது வந்து மேக்ஸிமம் அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இட்லியெல்லாம் எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான். ஸோ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டோட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் ரம்ஜானுக்கு. பட் இந்த டைம் வந்து என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் சில ரீசன்ஸால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களால் வந்து ஆக்டிவாக இருக்க முடியல, வீடியோஸ் போட முடியல. இனி ஒரு ஃபியூ டேஸில் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ நான் வந்து எடுக்கிறேன். மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணேன், சூடாகவே கையில் வந்து டச் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான எம்மியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஹெல்த்தியான கொழுக்கட்டை கூட. இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்ஸு டோட்லர்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இதில் ஸ்வீட்னஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால. ஸோ என்னோடய பையன் ஷசாம் கூட இது ரொம்பவே க்யூட்டாக அழகாக வந்து சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அன்டில் தென் பாய், டேக் கேர்.